அது ஏன்ட்ட கேட்குறீங்க? உங்களுக்கு ஒரு கோபம் வருதா? நான் கேட்குறேன், உங்களுக்கு கோபம் வருதுல்ல? எனக்கு கோபம் இருக்கு. என் பாட்டனுக்கு இல்லை, என் பாட்டிக்கு இல்லை. என் பாட்டனுக்காவது அவன் நினைவிடத்துல ஒரு ஆள் உயரத்துக்காவது சிலை இருக்கு. எங்க பாட்டி வேலுநாச்சியார் சிலை வந்து பார்த்தீங்கன்னா மரப்பாச்சி பொம்மை கூட கொஞ்சம் பெருசா இருக்கு. அப்ப நம்மளை தொடர்ச்சியா அனுமதிப்பான். 4ஆம் தமிழ்ச்சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த எங்க பாட்டன் வள்ளல் பாண்டித்துரைத்தவர் சிலை பத்திரிக்கல நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு வெறி வரும். அது என்னன்னா அந்த நேரம் பேசுறோம், நம்ம ஒரு நினைவுல பேசுறோம், அப்படி கோவப்படுறோம், அப்புறம் தேர்தல் நேரத்தில் அது நீர்த்து போகுது. அதனால எவன் அவமதிச்சானோ, எவன் நம்ம அடையாளத்தை மறைச்சானோ, எவன் நம்ம வரலாற்றை திரிச்சானோ, அவனுக்கே நம்ம மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்கும்போது இந்த மாதிரி வேலையெல்லாம் வருது. முடிசூடும் பெருமானங்க, முடிவெற்றாளுங்க. இதை படிக்கிறவன் என்ன நினைப்பா? இதுவது இல்லை, மருதுபாண்டி வேலுநாச்சியார் சிவகங்கை விட்டு காலாறுகளை விட்டு அரையங்களை நேரில் நான் தான் ஊர் ஊரா போய் மருதுபாண்டிக்கு வணக்கம் சிவங்கலை நடத்தணுமான்னு சேலத்தில் போய் நடத்தினது நான் தான்.